கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக தேவன் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டு நம்மை அன்பிலே பரிசுத்தமாக்கவும் நம்மை அவருடைய பார்வையிலே குற்றமற்றவர்களாய் மாற்ற வல்லவராக நாம் தியானித்தோம். இன்னும் ஆழமாக ஒரு காரியங்களை அறிந்து கொள்வது நம் வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். சங்கீத புத்தகம் 132 சங்கீதம் 13 கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாய் இருக்கும்படி விரும்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் சியோனை தெரிந்து கொண்டு, சியோன் தேவ ஜனங்கள், சியோனிலே வாசம் செய்கிறவர், சியோனிலிருந்து ஆசீர்வதிக்கிறவர். அதனால் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். தமக்கு வாசஸ்தலமாக இருக்கும்படி விரும்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் நம்மை விருப்பத்தோடு கூட தெரிந்து கொண்டார். இந்த உலகத்தில் அநேகர் விரும்புவார்கள், ஒரு சில நேரங்கள் வெறுப்பார்கள். ஆனால் தேவன் நேற்றும் என்றும் மாறாதவர், இருக்கின்றவராய் இருக்கின்றபடியினாலே அவர் சியோனை விரும்பினார், தேவ ஜனங்களை விரும்பினார். இன்றைக்கு நம்மையும் தேவன் விரும்பி நம் வாழ்க்கையிலே கடந்தவரை விரும்புகிறார். வாசஸ்தலத்தை அவர் விரும்பினதாக சொல்லப்படுகிறது. கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார் சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்குள் கடந்து வர விரும்புகிறவராய் இருக்கிறார். நமக்குள் உள்ளான மனதிருக்கிற பாரங்களை, வேதனைகளை, பலவிதமான துக்கங்களை தேவன் சுமக்கும்படியாக தேவன் விருப்பத்தோடு நம் வாழ்க்கையில் கடந்து வர வாஞ்சிக்கின்றவராய் இருக்கிறபடினாலே நம் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கூட தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்வார் என்கிற நம்பிக்கையோடு இருப்போம். காரணம், தேவனே விரும்பி வருகிறார். இதோ வாசற்படி கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன் என்று நாம் வெளிப்படுத்தின விஷயத்திலே வாசிக்கிற வண்ணமாக தேவன் விரும்பி வருகிறபடினாலே நம்மை யாராலும் தேவனை விட்டு வெறுத்து தள்ளவோ தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரித்து விட முடியாது. தேவனே நம்மை விரும்பி வந்தார். எவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள், எவ்வளோ கோடிக்கணக்கான மக்களுக்கு தேவனுடைய காரியம் அறியப்படாமல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது தேவன் அவரை அறிவதற்கான வழியை திறந்து நம்மை விரும்பி தேடி வந்து நமக்குள்ளாக தங்க விரும்புகிறபடினாலே நம் வாழ்க்கையில் வருகிற எந்த ஒரு பிரச்சனைகளையும் நாம் யோசித்து சோர்ந்து போகாதபடிக்கு விரும்பி நமக்குள் கடந்து வந்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். தேவன் நிச்சயமாகவே நம் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர், உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர், உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. தேவன் விரும்பி வந்திருக்கிறபடினாலே நம் வாழ்க்கையிலே அவரை நம்மை விட்டு விலக்கவே முடியாது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லவர் நம்மோடு இருப்பதற்காக தேவனை நோக்கி நன்றி செலுத்தி நாம் பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் பட்சத்தில் விரும்பி வந்து எங்களுக்குள் ஆண்டவரே தங்க நீர் ஆண்டவரை சித்தமாயிருப்பதற்காக ஸ்தோத்திரங்கள் தாவி உன் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களுக்குள் இருக்கின்ற போது எங்கள் பிரச்சனை எல்லாம் உமக்கு தெரியும், எங்கள் வியாகுலம் எல்லாம் உமக்கு புரியும். எங்கள் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு உண்டு, எங்கள் வேதனைக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டு. எங்கள் நம்பிக்கை வீண் போகாத ஆண்டவரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.